friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு ரிலேட்டடான டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஃப்ரெஷா நீங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்றீங்க அப்படினா அதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படினா உங்களோட ரேஷன் கார்டு அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா சீக்கிரம் அப்ரூவ் ஆயிரும் அப்படின்றத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ கவர்மெண்ட் சைடுல இருந்து ரேஷன் கார்டுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்கறனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கவங்க அதுக்கப்புறம் புதுசா மேரேஜ் ஆனவங்க எல்லாமே தனியா ரேஷன் கார்டு இப்போ அப்ளை பண்றாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி ஒரு 2 மாசம் 3 மாசம் இந்த மாதிரி ஆகியும் அவங்களோட அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ப்ராசஸ்லயே தான் இருக்கு. சில பேர் இது பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி இருக்க அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா 15 to 20 நாள்லேயே உங்களோட கார்டு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ப்ராசஸ் போயிடுது. ஸோ இதை அப்ளை பண்ணி பார்த்தனால தான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க இல்லை அப்படின்னா ஆல்ரெடி ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா தனியாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களோட நேம் ரேஷன் கார்டில் இருக்க நேம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் பண்ணும்போது உங்களோட ரெஜிஸ்டர் மேரேஜ் இல்லைனா மேரேஜ் இன்விடேஷன்ஸ் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கார்டில் உங்களோட பேர் ரிமூவ் பண்ணிக்கணும். சப்போஸ் ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து நீங்கள் தனியாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது உங்களோட குழந்தைங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்களோட பேரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணணும். சப்போஸ் உங்களோட குழந்தைக்கு ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேர்த்தோட பேர் மட்டும் ஆட் பண்ணி பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் வந்ததுக்கப்புறமா அவங்களோட நேம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக ஆதார் கேட்குறாங்க அப்படின்னா இப்போது ரேஷன் கார்டுலாம் அடிஷ்னலாக நம்ம ஒரு மெம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா சுகர் இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு 1/2 kg அந்த மாதிரி அடிஷ்னலாக தருவாங்க. ஆனால் ஆதார் கார்டு நம்ம கொடுக்கல அப்படின்னா அந்த அடிஷ்னல் பொருள் நம்ம வாங்க முடியாது. அந்த ரீசனுக்காக தான் இப்போ ஆதார் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது யாரோட பேரில் அதாவது குடும்ப தலைவரோ தலைவியோ நீங்கள் யாரை போடுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது மொபைல்லே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஃபோட்டோவோடது பார்த்தீங்கன்னா 5 MBக்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த சைஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். சப்போஸ் அதுக்குள்ளே இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே கூட ஃபைல் சைஸை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு. ஸோ நீங்கள் குடும்ப தலைவர் அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாத்தோடைய ஆதார் கார்டு உங்களோட மொபைலில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து சரியாக க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வேணும். ஸோ உங்களோட குழந்தைங்களுக்கு இல்லை இப்போ தான் பிறந்திருக்காங்க 2 மாதம் 3 மாதம் ஆதார் இல்லை அப்படின்னா அவங்களோட ஆதார் கார்டு வந்ததுக்கப்புறமா உங்களோட நியூ ரேஷன் கார்டில் அவங்களோட நேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் ஆதார் இருக்கோ அவங்களோட நேம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேணும். இப்போ சொந்த வீட்டில் இருந்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீட்டோட வீட்டு வரி ரசீதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். சப்போஸ் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்கும் ஆனால் அந்த வீட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு உங்களோட பேரண்ட்ஸ் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க அப்படின்னா சேம் அட்ரஸில் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ ரெண்டல் ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டோர் நம்பர் இருக்கக்கூடிய அந்த வீட்டு அட்ரஸில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 வீடு இருக்கும், 2க்கும் டோர் நம்பர்ஸ் வேறு வச்சுருப்பாங்க. ஸோ வீட்டு வரியும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பே பண்ணிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அட்ரஸில் ரேஷன் கார்டை அப்ளை பண்ணுறீங்களோ சொந்த வீட்டு வரி ரசீது பார்த்தீங்கன்னா சொந்த வீடாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் ஃபார்மெட் உங்களுக்கு ஸ்டேஷனரி ஷாப்ஸில் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நெட் சென்டர் போனீங்கன்னா அவங்க மாடல் காப்பி வச்சுருப்பாங்க. அதை 20 ரூபா பத்திரத்தில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட வீட்டு ஓனர்கிட்ட சைன் வாங்கிட்டு 2 விட்னஸ் சைன் வாங்கி நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம். சில கடைகள்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபார்மெட்டாகவே உங்களுக்கு கிடைக்குது. அதை மட்டும் ஃபில் பண்ணி சைன் பண்ணால் போதும். ஸோ இந்த டாக்குமெண்ட் கூட பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மேரேஜ் காப்பி இருந்துச்சுன்னா அதையும் ஒரே பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகுது. ஸோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளே அப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. கேஸ் கனெக்ஷன் இல்லை ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது உங்களோட பேரண்ட்ஸோட நேமில் தான் கேஸ் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. பட் நீங்கள் செப்பரேட்டாக வந்ததுக்கப்புறம் தான் இப்போ தான் ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கேஸ் கனெக்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸும் கொடுங்க.
ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு போதும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு காட்டும். ஆதார்லாம் கொடுத்தீங்கன்னா நிறைய ரிஜெக்ட் பண்ணுறாங்க, பட் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன்று ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா உங்களோட வீட்டு வரி ரசீது வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா 15 டேஸில் கண்டிப்பாக வந்து ரேஷன் கார்டு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா tnpds.gov.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து உங்களோட நேம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேர் நீக்கம் அப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஸோ பேர் நீக்கம் ஆனதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது 2 வீடியோவுமே நம்மளோட சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 நாளுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குது. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ணவங்களுக்குலாம் மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி டைம்லலாம் அப்ளை பண்ணவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ப்ராசஸ் ஆகும். இனிமேல் அப்ளை பண்ணுறவங்க இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி நீங்கள் ஒரே பிடிஎஃப்ல வந்து 2 டாக்குமெண்ட்ஸ் கூட வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் சீக்கிரம் ப்ராசஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.